எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் 100 கிலோ இருக்கிறீங்களா? அந்த 100 கிலோ இருக்கும்போது எந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் சில பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணியே நம்ம வெயிட்டு குறைச்சிடலாம் சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரும், அது மட்டும் இல்லாமல் மசில் பெயினும் வரும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் 100 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணக்கூடாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருந்தாலே வெயிட் லாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு காலையிலையும் நைட்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க. நீங்கள் சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணணும், சாப்பிடாம வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்கள் ஹெல்த்து அன்ஹெல்தி ஆகிடும். அப்போ நான் எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணணும்? நான் 100 கிலோ இருக்கிறேன், கம்பல்சரி நான் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும், ஆனால் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் எனக்கு தெரியல, இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சொல்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 100 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பேஸில் எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 1500 கேலரிஸ் டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1500 கேலரிஸ் எடுக்கும்போது உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். 1500 கேலரிஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 300 நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஷேக் மேட் 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க. ஃபார்முலா 1 3 ஸ்கூப் போட்டுக்கோங்க. ப்ரோட்டீன் பவுடர் 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. ஃபைபர் பவுடர் 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. இதை எடுத்து நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கணும். எவ்வளோ கேலரிஸ் ஆட் ஆகும் அப்படின்னா 250 கேலரிஸ் ஆட் ஆகும். இந்த 250 கேலரிஸ் ஆட் ஆகும்போது உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லஞ்ச் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 200 கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க. 300 கிராம் கீரை எடுத்துக்கோங்க. பச்சை கலர் வெஜிடபிள்ஸ் 300 கிராம் எடுத்துக்கோங்க. ரசம், மோர் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு 500 கேலரிஸ் ஆட் ஆகும்போது உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஈவினிங் எந்த மாதிரி ஃப்ரூட் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஏன் உங்களை ஃப்ரூட் எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முன்னாடி 2500 கேலரிஸ் எடுத்திருப்பீங்க, 3000 கேலரிஸ் எடுத்திருப்பீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும் போது 1500 கேலரிஸ் தான் எடுப்பீங்க. அப்போ நிறைய பேருக்கு பசிக்கும் போது இந்த ஃப்ரூட் எடுக்கும் போது உங்கள் பசித்தன்மையை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நைட்டு டின்னர் எடுத்துக்கூடாது, நம்ம ஹெர்பலைஸ் ஷேக் தான் எடுத்துக்கணும். ஹெர்பலைஸ் ஷேக் நைட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா 300 நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபார்முலா 1 3 ஸ்கூப் போட்டுக்கோங்க. ஷேக் மேட் 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க. ஃபைபர் பவுடர் 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நைட் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி டெய்லி பேஸில் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு 1 மந்தில் 5 kgலேருந்து 6 kg ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஹெர்பலை ஃபுட் ஒரு வெல்னஸ் கோச் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் மூலிமா எடுக்கும் போது தான் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் என் கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு ஹெர்பலை ப்ராடக்ட் தேவைனாலுமே டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.